ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகளின் புஸ்தகத்தின் தொடர் தியானங்களின் வரிசையில் இன்றைக்கு வார்த்தையின் வல்லமை என்றதான தலைப்பில் நீதிமொழிகள் 26 முதல் 29 அதிகாரங்களை நாம் சுருக்கமாக தியானிக்க இருக்கிறோம். தேவன் தம்முடைய வார்த்தைகளால் இந்த உலகத்தை படைத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் பேசினார், எல்லாம் உண்டாயிற்று. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி நாம் புரிந்திருக்கிறோம். நாம் பார்க்கிற அண்ட சராசரங்கள், இந்த கிரகங்கள் மற்றும் எல்லா ஜீவராசிகள், உயிரினங்கள் எல்லாமே உண்டாயின. அவருடைய அனந்த ஞானம், அந்த ஞானம் வார்த்தைகளாக வெளிப்பட்டது. அதன் மூலமாகவே இந்த அண்ட சராசரம் உயிர் பெற்று இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த ஆண்டவருடைய வார்த்தையினால் உண்டான உலகம் மனிதர்களால் ஆளுகை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி ஆதாமையும் ஏவாளையும் அந்த ஆளுகைக்கு அதிகாரிகளாக ஆண்டவர் நியமித்தார். ஆனால் அவர்கள் செய்த பாவத்தினுடைய விளைவு நடந்தது என்ன என்று கேட்டால், எந்த வார்த்தையினால் ஜீவனை கொடுத்து ஆண்டவர் அண்ட சராசரங்களை உண்டாக்கினாரோ அதே அவருடைய வாயின் வார்த்தைகளாலேயே இந்த உலகம் சபிக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின மரத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இப்பொழுது நீதிமொழிகள் 18:21 என்ன சொல்லுகிறது என்பதை வாசிக்க கேட்கலாம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். கவனித்தீர்களா? ஆண்டவருடைய வார்த்தைகளை இவர் சொல்லுகிறார். இது எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய வார்த்தைகள். நம்முடைய வார்த்தைகளின் மூலம் ஜீவனையும் மரணத்தையும் கொடுக்கும் ஒப்பற்ற வல்லமையை ஆண்டவர் நமக்கு, மனிதர்களாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதாவது முட்டாள்களின் உதடுகள் துன்பத்தை அழைக்கின்றன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்களுடைய உதடுகளே அவர்களுடைய ஜீவனுக்கு ஒரு மிகப்பெரிய கண்ணியாக அமைந்து விடுகிறது என்பதை நீதிமொழிகள் 18:6-7 வசனங்களில் சொல்வதை கவனியுங்கள். மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி. நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை வெட்கப்படுத்தலாம், நியாயம் தீர்க்கலாம், அல்லது நம்முடைய வார்த்தைகள் அடுத்தவர்களுக்கு இரக்கத்தின் வழிமுறையாகவும் அது காணப்படலாம். பரியாசக்காரனை துரத்திவிடு, அப்பொழுது வாது நீங்கும், விரோதமும் அவமானமும் ஒழியும் என்று சொல்லி ஞானி 22:10 நீதிமொழிகளில் சொல்லுவதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்கள் மிகுந்த வல்லமையை கொண்டிருக்கிறார்கள் என்பது நிச்சயமான ஒரு உண்மை. அதை நீதிமொழிகள் புரிந்து கொள்ளுகிறது, அதை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. உண்மையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தனிப்பட்ட வார்த்தைகள் தனிப்பட்ட உறவுகளை மட்டும் பாதிக்கிறது என்கிறதான காரியத்தையும் தாண்டி அது மற்ற விஷயங்களிலும் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். நாம் வாழும் சமுதாயம், நம்மை சுற்றியுள்ள மக்கள், உறவுகள், மனிதர்கள், இவர்களுடைய பாதுகாப்பு, அவர்களுடைய வாழ்க்கையின் லட்சியங்கள், அவர்கள் மேல் செல்வாக்கு செலுத்துபவர்கள், இவர்கள் எல்லாருமே எதன் அடிப்படையில் இயங்குகின்றன என்று பார்க்கும் பொழுது வார்த்தையின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிறன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நீதிமொழிகள் 11:11 என்ன சொல்லுகிறது? செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும், துன்மார்க்கருடைய வாயினால் அது இடிந்து விழும். சத்தியமான உதடுகள் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதால் ஞானம் உள்ளவர்கள் தங்கள் வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுத்து அதை கவனமாக உபயோகிக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீதிமொழிகள் 12:19 இதை நமக்கு தெளிவாக சொல்வதை கவனியுங்கள்.
சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய்னாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். ஞானவான்கள் அல்லது புத்திசாலிகள் தங்களுடைய நேரத்தையும் மிக கவனமாக கையாள்கிறார்கள், அதை கவனமாக தேர்வு செய்கின்றார்கள். ஒருவன் எவ்வளவு அழகாக பாடினாலும், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அது அடுத்தவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் சமயத்திலோ இடத்திலோ அது பாடப்படும் என்று சொன்னால், அது நிச்சயமாக அது வேதனைக்குரிய காரியமாக மாறிவிடுகிறது. அதை யாரும் கேட்க விரும்புவதில்லை. அதைத்தான் நீதிமொழிகள் 27:14 நாம் வாசிக்கிறோம். ஒருவன் அதிகாலையிலே எழுந்து உரத்த சத்தத்தோடே தன் சிநேகிதனுக்கு சொல்லும் ஆசிர்வாதம் சாபமாக எண்ணப்படும். சரியான நேரம், சரியான சந்தர்ப்பம், சரியான வார்த்தைகள், இவைகளை நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது மட்டும்தான் நாம் ஞானவான்கள், நாம் ஞானத்தை உபயோகப்படுத்தி இருக்கிறோம். நாமும் நம்முடைய நாவும் நம்முடைய நாவில் இருந்து வெளிப்படும் வார்த்தைகளும் செய்ய வேண்டிய வழியும் விதமும் இவ்வாறு தான் காணப்பட வேண்டும். நீதிமொழிகள் அந்த புஸ்தகம் நமக்கு வாழ்வு அல்லது மரணம் தரும் நாவின் வல்லமையை அங்கீகரிக்கிறது என்று சொல்லுகிறது. புத்திசாலிகள் தங்கள் நாவை பயன்படுத்தி ஜீவனை கொடுக்க தேர்வு செய்கிறார்கள். ஆனால் புத்தி இல்லாதவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நீங்களே புரிந்திருக்கிறீர்கள். நம் வாய், நம்முடைய வார்த்தைகள் விட்டு கொடுப்பதுதான் நமக்கு பிரச்சனையே. நீதிமொழிகள் இதைத்தான் நமக்கு கற்பிக்கிறது. அதாவது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை நம் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் வெளிப்படுத்துகிறது என்பதை புரிந்திருக்கிறோம். நம்முடைய வாய், நம்முடைய வாயில் இருந்து வெளிப்படும் வார்த்தைகள், அவைகள் என்ன செய்யும் என்று சொல்லி மிக தெளிவாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தினுடைய 12ஆம் அதிகாரத்தின் 36, 37 வசனங்களை நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற விஷயத்தை கவனியுங்கள். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். ஒரு விஷயத்தை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். நாம் பேசும் அத்தனை வார்த்தைகளையும் ஒரு ஆடியோ ஃபைலா கன்வெர்ட் பண்ணி அதை ஒரு வெப்சைட்ல ஏற்றி வச்சா அது எப்படி இருக்கும்? மக்களுடைய நிலைமை என்ன, அதை கேட்பவருடைய நிலைமை என்ன என்கிறதான கேள்விக்கு பதில் என்னவென்று கேட்டால், அநேக முறை அதை கேட்பவர்கள் நம்மை நிந்திக்கும் பொழுது நாம் அவமானத்தால் தலை குனிந்து நிற்க வேண்டியிருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வார்த்தைகள் சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறாரே. அப்படி என்று சொன்னால், இயேசுவினுடைய வார்த்தைகள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வார்த்தைகளை விட வல்லமையானவைகள், மேலானவைகள், உண்மையானவைகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அவருடைய வார்த்தைகள் எப்பொழுதும் பரிபூரணமாக நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை பெற்றது. அந்த வார்த்தைகள் எப்பொழுதும் ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது பல விஷயங்களை அவர் செய்தார். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் ஜீவன் இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாயின் ஒரு விதவையின் மகன், அவனுடைய விஷயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் எவ்வாறு வெளிப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கடலிலே மீன் பிடித்து கொண்டிருக்கிறவர்கள் மீன் கிடைக்காமல் இருந்த பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகள் வெளிப்பட்ட பொழுது அவர்களுக்கு நடந்த சம்பவம் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். 5 அப்பம் 2 மீனும் தான் இருக்கிறது என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகள் வெளிப்பட்ட பொழுது நடந்த காரியங்கள் என்ன என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆகினால இயேசுவின் வார்த்தைகளை நம்முடைய வார்த்தைகளாக நாம் மாற்றிக்கொள்வோம் என்று சொன்னால், இயேசுவின் வார்த்தைகளிலிருந்து வெளிப்பட்ட வல்லமை ஜனங்களுக்கு பலனையும் ஆசீர்வாதத்தையும் தந்தது போல, நம்முடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகளும் பலனையும் ஆசீர்வாதத்தையும் நிச்சயமாக தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய வார்த்தைகள் வெட்கத்தை கொண்டு வராது, நம்முடைய வார்த்தைகள் அவமானத்தை கொண்டு வராது. நம்முடைய வார்த்தைகள் விடுதலையும் ஜீவனையும் கேட்பவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரக்கூடிய வார்த்தைகளாக நிச்சயமாக மாறும். நிச்சயமாக அது பலனை கொடுக்கும். பவுல் சொல்லும் பொழுது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி
பேசுங்கள் என்று சொல்லி எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:29 அவர் சொல்லுவதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். வார்த்தைகள் பார்ப்பதற்கு எளிமையானதாக தோன்றலாம், ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தைகள் பெரிய ரட்சிப்பை வழங்குவதற்கு நமக்கு போதுமானவையாக இருக்கிறது. அவை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி சகைவை பார்த்து சொன்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் உண்மையாகவே சகைவனுடைய வீட்டிற்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான் என்று சொன்ன ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் இன்றைக்கு நம்மை நோக்கி கடந்து வரட்டும். அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வார்த்தைகளாக மாறட்டும். எவ்வாறு அவருடைய வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாக அமைந்தனவோ அதே போல அவருடைய வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது அது அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளாக மாறட்டும் என்கிறதான ஆசீர்வாதமான சந்தோஷமான செய்தியை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். வாருங்கள், ஆசீர்வாதமான வார்த்தைகளை தருகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நம்முடைய மன்றாட்டுகளை ஏறெடுக்கலாம். ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான மனமகிழ்ச்சியின் காலை பொழுதிலே ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தையாகிய நீர் எங்களோடு கூட வாசமாய் இருக்கிறீர். எங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு வேண்டாம், உம்முடைய வார்த்தைகளே எங்களுடைய வார்த்தைகளாக மாறட்டும். அவைகளை நீர் எங்களுக்கு பேசின பொழுது எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்ததைப் போல நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை அடுத்தவர்களுக்கு பேசும் பொழுது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். அது ஜீவனை கொண்டு வரக்கூடியதாக இருக்கட்டும். ரட்சிப்பும் வல்லமையும் மகிமையும் கனமும் எப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளில் இருக்கிறது என்பதை அறிக்கை செய்கிறோம். உம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தும். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம்.